இந்த சனீஸ்வர பகவான் வந்தாலே தொல்லதான் அப்படிங்கிறாங்களே, இதிலிருந்து நாங்க எப்படிங்க வெளியே வர்றது அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிரகங்கள் நமக்கு எப்போது இன்பத்தை தரும், எப்போது துன்பத்தை தரும் அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. ஏன்னா இன்பமோ துன்பமோ இந்த கிரகங்களினால் நமக்கு ஏற்படுவது கிடையாது. அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப சனீஸ்வரன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்கிறார் அப்படின்னா, அந்த ராசியில் இருந்து கொண்டு இவருக்கு நான் இதை கொடுத்தே தீருவேன் அப்படின்னு அவன் கங்கணம் கட்டிட்டு வர்றதே கிடையாது. நம்முடைய வினை பயனின் இந்தந்த காலத்தில் இதை இதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அங்க முதல்ல தீர்மானிக்கப்படுது. சனியினால ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை போய் சனிக்கிட்டே சொல்றதா? பையன் சரியா படிக்கல, யார்கிட்ட சொல்லணும்? ஆசிரியர்கிட்ட தானே சொல்லணும். ஆசிரியர் சரியில்லை, யார்கிட்ட சொல்றது? தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லணும். யார் சரியில்லையோ அவர்கிட்டே நீ போய் ஏன் நீ சரியா இல்லை, ஏன் நீ சரியா இல்லை, ஏன் நீ சரியா இல்லைன்னு கேட்டா அவர் எப்படி சரியாவாரு? இப்போ நாம் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். சனி சரியில்லைன்னா சனிக்கிட்டேயே போய் நீ ஏன் சரியில்லை, சரியா மாறு, நீ நல்லா மாறு, என்னை நல்லா பாரு அப்படின்னா அவர் எப்படி பார்ப்பார்? அந்த கிரகத்தை ஆட்டி படைக்கும் தலைவன் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவர்கிட்ட தானே நாம போய் கேட்கணும். பஸ்ஸை பிடிச்சி, ட்ரெயினை பிடிச்சி, காரை பிடிச்சி கஷ்டப்பட்டு திருநள்ளாருக்கு போய் இறங்கி அந்த குளத்துல போய் குளிக்கணும்னு போனால் அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் நிற்கும். இடிச்சு பிடிச்சி அடிச்சு அங்கே போய் குளிச்சுட்டு அப்படியே அந்த துணி எல்லாத்தையும் தூக்கி அந்த ஓரத்துலேயே போட்டுட்டு, ஏன்னா அந்த ஊர் எக்கேடு கேட்டு நாசமாக போனால் நம்மளுக்கு என்ன, நம்மளை பிடிச்ச சனி ஒழிஞ்சா சரின்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு கியூ நிற்கும். அந்த கியூவில் போய் நின்று அப்படியே வரிசையாக இடிச்சு பிடிச்சி உள்ளே போகும்போதே வந்து எள்ளு தீபம் வாங்குறது, அவருக்கு கருப்பு துணி வாங்குறது எல்லாம் வாங்கிட்டு போய் கஷ்டப்பட்டு அந்த சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு அப்படியே யூட்டன் பண்ணி வீட்டுக்கு வந்துட வேண்டியது. இவ்வளோ செலவு பண்ணி அங்கே போய் எதுக்குங்க இந்த சனீஸ்வரனை பார்ப்பானே? சனீஸ்வரனுக்கு வந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தவர் திருநள்ளாறில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர். நாம அவரை மறந்தாச்சு, அவரை போய் பார்க்கறதே கிடையாது. சனீஸ்வரனின் தொல்லையாக இருக்கிற பட்சத்திலும் தர்பாரண்யேஸ்வரரை, சிவபெருமானை சரணாகதி அடைந்து விட்டால் கண்டிப்பான முறையில் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும்.